ஆஸ்திரியால என்னுடைய பழைய சைக்கிளை கொடுத்து இப்படி காசு வாங்க போறோம். ஆஸ்திரியால போன வருஷம் எப்படி என் சைக்கிளை காசு கொடுத்து ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கணும்னு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஆனா இந்த வருஷம் என்னோட பழைய சைக்கிளை அதே எக்ஸிபிஷன்ல விற்க போறேன். சைக்கிள் விற்கணும்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கணும், இல்லாட்டி எவன் வாங்குவா? அதனால ஒரு நல்ல வாட்டர் வாஷை போட்டாச்சு. இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? அதை முடிச்சுட்டு அப்படியே ஹால்குள்ள என்ட்ரானா என்ன மாதிரி நிறைய பேர் அவங்களோட சைக்கிளை செகண்ட் ஹேண்டா விற்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. நான் விற்க போறது திருட்டு சைக்கிளா இருக்கக்கூடாதுன்றதுனால அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் சைக்கிளோட சீரியல் நம்பரை அவங்க டேட்டா பேஸ்ல எதுவும் தொலைஞ்சு போன வண்டி இருக்கான்னு செக் பண்றாங்க. அதை முடிச்சுட்டு என்ன ரேட்டுக்கு விற்க போறோன்றத சொன்னா அதை சைக்கிள்ல டேக் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் எக்ஸிபிஷன்ல போய் ரிசீட்டை கொடுத்தா நம்ம சைக்கிள் வித்திருக்குன்றத செக் பண்ணி நம்ம என்ன பிரைஸுக்கு வித்தோமோ அதே ரேட்டுக்கு திருப்பி கொடுத்துறாங்க. 0% கமிஷன். ஏன்னா இது நடத்துறது இங்க இருக்கிற கவர்மெண்ட் தான். ஒருவேளை விற்கலன்னா நம்ம திருப்பி எடுத்துட்டு போய்க்கலாம், இல்லாட்டி டொனேஷனாவே கொடுத்துட்டு போயிடலாம். சீப்பான பிரைஸ்ல ரீயூஸ் பண்றதுனால 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கான்செப்ட் வந்தா எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னோட சைக்கிளை எவ்வளோ வித்துன்றத கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கேன்.